Hi guys, welcome back to Green to my channel. In நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போனால் Minecraft SMP with my friends part 2. ஓகே guys, ஃபஸ்ட்டு இப்போ லோடிங் ரிசோர்ஸ் ஆகினுக்குது. இந்த பாட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம், வீடு கட்ட போகிறோம். நான் பண்ணிச்சு என்ன லாவா அண்டஸ்ட் பண்ணாயிருக்கேன், வில்லேஜ் லாவா அண்ட. என்ன என் பெட்டை காணும், டேய் தூக்கிட்டியாலா தீபக்கே, இவன் தான் கோலார் கொடுக்குறான். ஓ சாரி நான் தான் அங்கே வச்சிருந்தேன்ல, எங்கே வச்சேன், ஏதோ வீடு பக்கத்தில் பின்னாடி வச்சேன். அப்பா நல்லா வீடு வில்லேஜஸ் அழகாதான்ப்பா கட்டுறாங்க, நம்மளுக்கு தான் கட்ட தெரியல. சரி லாவாவில் மீன் செத்துருவோம். நம்மளுக்கு நிறைய போட்டு செய்யறதுக்கு லாவா இங்கேயே ரெடியாக இருக்குது, எதுக்கும் தேவைப்படாது லாவா. ஓகே தீபக் ஐஎம் on in keep inventory and position. ஆனால் என்ன ஒரு பாராட்டு கூட பாராட்டல யாரும். கஷ்டப்பட்டு ஆன் பண்ண எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு. யூடியூப்பில் பார்த்து அதுக்கு தர கரெக்டாக போய் அதை போட்டு கஷ்டப்பட்டு வர வச்சேன். ஆனால் அவன் ஓகே 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 என்ன ஓகே கொஞ்சம் பாராட்டக்கூடாதா இல்லையா? அவனும் வீடியோ போடுவான், கமெண்ட் செக்ஷனில் போய் அவனை திட்டுங்க, நல்லா போட்டுச்சு அவனை பிடிச்சி. பார்த்தீங்களா என் பெட்டில் படுத்துனுக்கிறீங்களா, என்ன திமிரு இருக்கணும் உங்களுக்கு, சாவடிச்சுட்டு அவங்கள. தீபக் என்ன திட்டுவானே, இல்லை உங்களை முடிச்சு விட்ருவேன். என்ன இவ்வளோ சொல்லி பத்துனுக்கிறான் பார்த்தியா, ஃபஸ்ட்டு பெட்டை உடைக்கும் படா. தீபக் ப்ரீடிங் ஆள் கட்ட போகிறானா, அதுக்கு ட்ரேடிங் ஆள் வைக்கணுமே. ப்ரீடிங் ஆளுங்களுக்கு ட்ரேடிங் ஆள்னா தேவை. என்ன தண்ணியில் வீடு செச்சா வேணும்டா, ஒரு பாராட்டில் இல்லை நீ தண்ணியில் வீண்டு சாகணும், லாவாவில் வீண்டு சாகணும். நான் சாவம் விட்றேன், நீ தண்ணியில் வீண்டு சாகணும், லாவாவில் வீண்டு சாவடா, வாடா ஒரு வாட்டியாக லாவாவில் வீண்டு சாவடா. சரி நம்மளுக்கு தேவையானது பிக்கெக்ஸு. ஓகே ஃபஸ்ட்டு சுகர் கேனு. நான் சுகர் கேன் பைத்தியமாடா, பார்த்துக்கிறேன் உன்னையே. நான் சுகர் கேன் பைத்தியமா, சுகர் கேனுடாடா வாழ்க்கை Minecraftல. ஓகே பூனை நிறையா சுற்றுக்கு, ஃபஸ்ட்டு அதை பிடிச்சி வைக்கணும், அப்போ தான் கீப்பர் வராருப்பா. ஓகே வேறு என்ன நம்மளுக்கு யூஸாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துப்போம். இந்த ரெண்டு என்ன ஷவல் செய்யணும். இப்போ ஷவல் தான் நம்மளுக்கு வேணும். பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் போடுன்னு பார்ப்போம். இது லாவா ரொம்ப தூரம் போடு, அப்போ நம்ம வீட்டுக்கு கீழே வைக்க முடியாது, என்னது மைனிங் பிளேஸ் வைக்க முடியாது. நாம் தான் ஃபுட் ஃபார்ம் கட்டுவோம். ஓகே கைஸ், நாம் தான் ஃபுட் ஃபார்ம் கட்டுவோம்னு நினைக்கிறேன். ஷவல் 2 செஞ்சுப்போம், செஞ்சுக்கின்னு போய் டேட்லாம் மைன் பண்ணலாம். ஷவல் செஞ்சாச்சு 2. நான் டேட்லாம் மைன் பண்ணதுக்கு காமிச்சா அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும்ல, சும்மா ரவுண்டு காட்டுறேன் கொஞ்சோண்டு, அடுத்து நான் கட் பண்ணிவிட்டு மீடியா காட்டுறேன். ஓகேவா கைஸ், இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டேட்டை மைன் பண்ணலாம். மைன் பண்ணிட்டு இந்த சைடு போவோம். இப்போ நேற்றே வீடியோ அப்லோட் ஆகி கட் பண்ணிட்டேன் பாருங்கள். நேற்றே வீடியோ அப்லோட் ஆகிருக்கும், எனக்கு டயர்டாகிறதால நான் அப்லோட் பண்ணல. ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே இந்த எஸ்எம்பி நாங்கள் முடிச்சிடுவோம். ஏன்னா ஸ்கூல் தந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸோடு வேறு எஸ்எம்பி செய்ய போகிறோம் புதுசாக. ஓகே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளேயே நான் எங்கள் நம்ம வீடை கட்டணும். இப்போ அது கஷ்டமாக இருக்க போகுது இப்போ. ஓகே எங்கள் அக்கா ஒன்றும் வரல பொழுக்க, கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம ட்ராவல் செஞ்சு வரல, அவங்களும் இப்போ ட்ராவல் செஞ்சு வந்துருக்காங்க. அவங்க போய் கொண்டு வரலான்னு இருந்தோம். சரி எதுக்கு 2 வேலையை ஃபஸ்ட்டு முடிப்போம். அவங்கள்ட்ட பொசிஷன் மட்டும் சொல்லிட்டேன், அவங்க வந்துன்னு இருக்காங்க. ஓகே நம்ம போய் நம்ம மைனிங் பிளேஸை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்கிட்ட வேறு கோல் கூட இல்லை, லைட்டு தாச்சி கூட செய்ய முடியாது. இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்களா தீபக் என்னடா பார்த்தானோ வீடெல்லாம் கோல்டு நகட்டு, இங்கிட்ட நகட்டு, அது வாயில் வரமாட்டேங்குதே. மரம் 3 போடு. பெட்டுன்னு சொல்கிறேன், ப்ரெட்டை பார்த்தா கூட. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கதவு உங்களுக்கு. ஓகே இதை க்ளீன் பண்ண நான் உடைக்க மாட்டேங்குது, ஆக்ஸை வச்சுனா உடைக்க முடியும். அதுவும் ஒரு ஆக்ஸை செய்ய விட முடியும். ஓகே இதை க்ளீன் பண்ணிக்கினே போகும் கீழே அப்படியே.
ஸ்டோன் நிறைய தேவைப்படுமா தெரில. சின்ன வீடு தான் எனக்கு, அவ்வளோ நான் வீடு கட்டி எனக்கு பழக்கம் இல்லை. என் ஃப்ரெண்ட் தீபக் தான் வீடு கட்டுவேன் எப்பவுமே. நான் இந்த வாட்டினா சரி நான் வீடு கட்டுறேன்னு வாங்கினேன் வந்துட்டு. இப்போ என்ன ஓட்ட வந்துச்சு, ஒரு டிசைனை செய்யாமல் இந்த திவாகர் விட மாட்டான். என் பேரை வேலை சொல்லிட்டான் இவன். நான் பொறுமையாக சொல்லலான்னு என்ன, இதான் என் டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என் அறிவை பார்த்து மயங்கிட்டீங்களா நீங்கள்? ஓகே காய்ஸ், இப்போ கீழே அப்படியே மைண்ட் பண்ணிக்கினே போகலாம். என்ன இருக்குது இது பேர் என்ன, காப்பர்னு அது தேவைப்படாது இப்போ. ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்று செய்ய போகிறோம். காப்பர் பிளாக்கு, ஃபஸ்ட்டு கோல்டு பிளாக்கு, காப்பர் பிளாக்கு, அயன் பிளாக்கு, கோல்டு பிளாக்கு, டைமண்ட் பிளாக்கு, இதெல்லாம் செய்வோம். அதுக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. அதை சொல்லத்தே முடியாது எங்களால். ஃபஸ்ட்டு அதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸ்டோன் நிறைய மைண்ட் பண்ணோம். ஆனால் டார்ச்சு கூட இல்லை. டார்ச்சுக்கு நான் என்ன பண்ணது? சரி கட் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் நான் மைண்ட் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து நான் கட் பண்ணுறேன். நான் பேசிட்டு ஸ்லோவாக கேட்குறீங்க, ஒன்றுக்கு மேலே ஏறவே மாட்டேங்கிறீங்கன்னு பேசினா. நான் ஸ்பீடாக தான் பேசுகிறேன் கொஞ்சம். சரி ஓகே, நல்லா மைனிங் பண்ணோம். தீபக்குன்னா ஒரே ஒரு வேலை, அதுவும் நிறைய போட்டு க்ரியேட் பண்ணது. தீபக் நான் டேலண்ட்டுன்னு சொல்லுவேன் எப்பவுமே. அவன் அல்ட்ரா பேர். எனக்கு மேலே அவன் நல்லா விளையாடுவான் என்னோட. ஏன்னா எல்லோரும் இப்போ நிறைய போட்டு க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, டைமண்ட் பிக்காக்ஸ் தேவை முக்கியமாக. அவன் டைமண்ட் பிக்காக்ஸ் இல்லாமல் மைண்ட் பண்ணது நிறைய போட்டு க்ரியேட் பண்ணிட்டான். எப்படி தெரியுமா? இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுவான், அங்கே லாவை ஊற்றணுன்னே அங்கே அப்சூரியனா ஆபிசைடின்னு அது அதில் ஒன்று மாட்டுக்கு. ஓகே, அதுக்கு மேலே ஆபிசைடின் மேலே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வர வைப்பான். என்னடா என் பெட்டில் படுக்கிறியா? ஓ, தீபக் என் பெட்டில் வந்து அப்போ படுத்தானா? ஓகே, தூங்கியாச்சு. என் காலை தூக்கி தீபக் மேலே போட்டாச்சு மண்டையில். அவன் கத்தின்னு இருக்கிறான் பாருங்க. எப்போ காலைல விடியும்? எங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க தெரியல, தூங்க சொல்லணும் அவங்கள. ஸ்லீப் அக்கா இவனா அக்கா மட்டும் அனுப்புகிறான், லூஸ் ஆகிட்டானோ இல்லை ஸ்லீப் பெல்லின்னு தெரியலன்னா என்னை பார்த்து கற்றுக்கூடா. ஓகே, இவன் என்னடா தீபக் மாதிரி ஓடுறான்? ஏன்னா எங்கள் அக்கா வந்துட்டாங்களா? இவங்க தான் எங்கள் அக்கா. ஆனால் எங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டேன், சிம்பிளாக அவங்க பேரில் மேலே சிவான்னு கொஞ்சம் வரும், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோ. போடு. நான் பின்னாடி துரத்துவாங்க பார்த்தா துரத்த மாட்டேங்கிறாங்க. சரி விடு. பார்த்தீங்களா எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறானு? லூசு பையன் அவன்கிட்ட டேலண்ட்டுக்கிறானா, ஒர்க் பண்ண தெரியல அவனுக்கு. நான் சொல்லித்தரேன், என்கிட்ட வந்து டியூஷன் வரியா தீபக்கே? மைண்ட் கிராஃப்ட்டுக்கு டியூஷன் வரியா? என்னது இது? கொஞ்சம் பிக்காச்சு கொத்து போய் மைனிங் பண்ணுப்போம். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன். அந்த பயம் இருக்கணும்க்கா என் மேலே. ஓகே, ஏறு மேலே. என்னது நம்மளுக்கு வில்லேஜஸ் எப்பவுமே நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நான் சாவு விட்டு பழிச்சிச்சு பாருங்கள். நல்லா ஸ்விம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? லாவால் வேணும் ஒரு சப்போர்ட் பண்ணல. எங்கள் அக்காவும் லாவால் ஸ்விம் பண்ணோம். இதுவும் என்னுடைய சாவும். இது ஸ்டோன் கட்டர்னா நான் தேவைப்படுமா? எடுத்துப்போம், எனக்கு தேவைப்படும். தூக்கு டார்ச் எடுத்துப்போம். ஆனால் வில்லேஜஸ் நல்ல வில்லேஜஸ்ங்க. நம்மளுக்கு மாடு பண்ண பன்னி பண்ணலாம் அப்படியே வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ வைக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ வில்லேஜஸ். உங்களுக்கு நான் க்ளீமாக என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரில. டார்ச் ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஸ்டாக்கில் வச்சுக்கிறேன். இப்போ கீழே போய் நிறையா மைண்ட் பண்ணலாம், நம்ம ஜாலியாக மைண்ட் பண்ணலாம். ஒரு டார்ச்சை போடு, இங்கே ஒரு டார்ச்சை போடு, இங்கே ஒரு டார்ச்சை போடு, இன்னொரு டார்ச்சி தேவைப்படும் நம்மளுக்கு. சரி மைனிங் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், எனக்கு கொஞ்சம் பாராட்டுங்க. சரி சப்போர்ட் பண்ணுங்கள், பாராட்டுங்க. நான் தீபக் சொல்கிறேன் பேர், கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. கஷ்டப்பட்டு நானும் தீபக் வீடியோ போடுறோம், ஆனால் யாரும் பார்க்குறீங்க தவிர்த்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக்கை மூச்சு வாங்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு ஷேர் கூட தேவையில்லை, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போடும். ஓகே, கட் பண்ணிடலாம்.
ஓகே, இங்கே கோல் கச்சிச்சு, அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டினேன். ஒரு டார்ச்சை போட்டு கோலை மைண்ட் பண்ணலாம். அப்பா நிறைய கோல் இருக்குது போலக்கே. இன்னும் குறைன்னு இருக்குது வீடியோ கொஞ்சம். ஓகே, டார்ச்சை மைண்ட் பண்ணு, சரி மைண்ட் பண்ணு, டைம் இல்லை. ஓகே, பார்த்தீங்களா லேபீஸ்லாம் நம்மளுக்கு அச்சுக்கிது. தேவை லேபீஸ் தான் இருக்கிறதுல தேவை. தீபக் சொன்னல, நான் சுகர் கேன் பைக்க மாட்டேனா, வாடா ஒன்று வச்சுக்கிறேன்டா. நம்மளுக்கு தேவையை உள்ளது லேபீஸ் ஒன்று. லேபீஸ் இருந்தால் இந்த மைண்ட் கிராஃப்டே விளையாட முடியும். அதே மாதிரி சுகர் கேன் இருந்தால் இந்த மைண்ட் கிராஃப்டே விளையாட முடியும். அதில் நம்மளுக்கு லேபீஸை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். எவ்வளோ வருது அவ்வளோ எடுத்துக்கலாம். என்ன கம்மியாக தான் வந்துடுது. இது நியாயமே இல்லை. 42 தான் வந்து இருக்குது. ஸோ கோலை மைண்ட் பண்ணிப்போம். கோல் இல்லாமல் வாய்க்கை இல்லை. எல்லாம் நம்ம மாஃபார்ம் கட்டலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கட்டலான்னா எனக்கு அவ்வளோ கட்ட தெரியல. தீபக்கிட்ட கேட்டு தான் கட்டணும். இந்த இதெல்லாம் கட்டுருவேன். அதுக்கடுத்து மேலே தண்ணி ஊற்றுறதுனா கொஞ்சம் தப்பாக ஊற்றுவேன். அது மட்டும் கிளியர் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே கைஸ், இது உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஞாபகம் இல்லை கைஸ். நம்ம ஸ்டோன் ஃபார்ம் செஞ்சுருக்கலான்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஸ்டோன் ஃபார்ம் எப்படி செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு லாவை ஊற்றிக்கணும், இந்த சைடு தண்ணி ஊற்றிக்கணும் பல்லு நொடி. அப்படியே வர நான் வேணால் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இல்லையே நான் செஞ்சு காட்டுறேன். ஸ்டோன் ஃபார்மு அது மாதிரி ஸ்டோன் வரும். கீழே ஆப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு கீழே செஸ்ட்டு வச்சிட்டோன்னா நம்ம போய் செஸ்ட்டில் பார்த்து வரலாம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இதில் ஒரு ஸ்டாக் இருக்குது. இது போடும் எனக்கு, இது போடும். பார்த்தீங்களா மேஜிக்கு, த கிங் ஆஃப் மேஜிக்னா. அங்கே பார்த்தீங்களா கட்டிட்டான். பார்த்தீங்க, சிம்பிளாகவே முடிச்சுட்டான் இவன் வேறு. பாருங்க, நிறைய போட கிரியேட் பண்ணிட்டான். அதெல்லாம் இவனை நான் அல்ட்ரா பிளேயர் அண்ட் லெஜண்ட் பிளேயர்னு சொல்லுவேன். ஓகே, ஆனால் இன்னும் கோலார் பண்ணாமல் பாரு, அதான் வெறுப்பேச்சு தான். கோலார் பண்ணுவான் பாருங்க. போய் ஆனால் நம்ம ட்ரெஷர்லேருந்து எடுத்துன்னு வருவான். எம்ரால் 9 எம்ரால் நம்ம எடுத்துன்னு வருவோம். ஞாபகம் இல்லை கைஸ். அந்த எம்ராலை வச்சு எம்ரால் பிளாக் செய்வான். சரி, நம்ம கனவை நிறைய ஏற்றிடுவான். சரி, எம்ரால் நம்மளுக்கு தேவையில்லை நினச்சா அப்புறம் கோலார் பண்ணுவான். அயன் பிக்காக்சல்னால் நான் எம்ரால் பிளாக்கை மைண்ட் பண்ணுவான். இவன் ஸ்டோன் பிக்காக்சல் மைண்ட் பண்ணுவான். போயிடுச்சு. இவன் வந்த கோரத்துக்கு அவனை போட்டு சரியான அடி அடித்தான். வீடியோ எடுத்தேன்னா ஞாபகம் இல்லை எனக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. இது குடும்பமா தெரில, அதுக்கத்து கேட்டால் தெரியாமல் மைண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். சரி, நானும் விட்டேன். இப்போ சும்மா பேஸ் மட்டும் போடலாம். சின்ன வீடாக தான் கட்டுறேன். அடுத்து தனித்தனியாக விளையாடும்போது என் வீடை பாருங்கள். ஆல் ஆஃப் யூ கம். என்ன ஆல் ஆஃப் யூ கம்? என்னடா எழுதுற? ஒன்றுமே புரியல. ஆல் ஆஃப் யூ கம்னா என்னடா நீ படங் புரியுற மாதிரி கொஞ்சம் ஏழு. சரி வரேன். எனக்கு புரியுது, மற்றவங்களுக்கு புரியாது. இல்லை நான் வர சொல்லிட்டு எங்கேயோ ஓடுறான் பாரு. நான் இவன் எரிச்சலை கிளப்புறான் அவன். இடியார் மைமிஸ் எங்கள் அக்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குட்டியான வீடு கட்ட போகிறோம். பார்த்துனுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்புறம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறோம். நானும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போடுறேன். ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது எனக்கு. ப்ளீஸ் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு. ஓகே, கிரியேட் பண்ணுறான். டே நான் பார்க்கவே இல்லை. ஒன்றும் அடி கிரியேட் பண்ணுறா. டே கோளாறு பூட்டிலாம் போய் அடி வாங்கினா ஒரு பிங்கிலின்ட்ட பாடுறா. நான் விட்றேன்டா. பூட்டிலாம் போகிற கோல்டு பூட். இது என்ன பேர்? இது லூஸு வந்து அடிச்சு எனக்கு பண்ணியே. சாரிக்கா, தெரியாமல் லூஸுன்னு வாயில் வந்துடுச்சு. நான் தீபக் தான் சொன்னேன், உங்களை சொல்ல. ஓகே, ஃபுல்லாக போடுவோம். ஐயோ, இதோடு செத்து போட்டுனே. சீக்கிரம் நான் எப்பவுமே கொஞ்சம் திரையில தான் பேசுவேன் பெஸ்ட்டு வீடியோவில். சரி, தீபக் தான் சொன்னான் அப்படி பேசுறா, கொஞ்சம் காமெடியாக பேசுகிறா சொன்னான். அதெல்லாம் நான் காமெடியாக பேசின்னு இருக்கேன். அதெல்லாம் எங்கள் அக்காவை தெரியாமல் லூஸுன்னு சொல்லிட்டேன். இல்லை சொல்ல மாட்டேங்களா. இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொண்டுருவாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ஸ்டோன் ஃபுல்லாக முடிப்போம் ஃபஸ்ட்டு. ஓவராக பேசிட்டோம் இன்றைக்கி கொஞ்சம். சரிமே எப்பயும் போலவே பேசுவோம் பொறுமையாகவே. ஓகே, ஃபுல்லாக ஸ்டோன் போடுவோம். நான் காலியாச்சு. அது பர்னீடு. ஓ இதா மேலே பண்ணுங்கன்னே நெருப்பு வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தியா? சரி, பிகிலின்ட்டில் வாங்கிட்டா செம்மையான்னு இருக்கும். எங்கடா வர? டே படா இங்கே பார்த்தியா? என்ன பண்ணி மாட்டிக்க போகிற உள்ள? ஓ வாட்
அந்த பயம் இருக்கணும் திவாகர் மேலே. த கிங் ஆஃப் திவாகர். ஓகே, ஃபுல்லாக போட்டு முடிப்போம் ஃபஸ்ட்டு. இந்த சின்ன வீடு தான் கட்ட போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணலாமான்னு என்ன, சரி கட் பண்ணல, சரி அப்படியே காட்டலாம். காட்டியிருந்தேன் 3 பெட்டு இல்லை எந்த பெட்டு எனக்கே தெரியல. ஒயிட் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா லாவா நம்மள்கிட்ட நிறைய. அங்கே என்ன உக்காந்து பண்ணின்னுக்கிறான். நான் தீபக்கு நீ உட்காந்து பண்ணுறேன். நான் இன்னும் வாட்டி சொல்கிறேன்க்கா, நான் தெரியாமல் உங்களை லூசுன்னு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு நாங்கள் அடிக்காதீங்க வீட்டுக்கு வந்து. ஓகே, சின்னதாகவே இது என்னன்னா செஸ்ட் ரூம். நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக கிராஃப்டிங் டேபிள் ஃபர்ஸ்ட்னு பேர், அதை வச்சுருவேன். மேலே செஸ்ட்லாம் வைப்பேன். எப்படி ஐடியா பார்த்தீங்களா என் மூளையை? ஓகே, சின்னதாக வைக்கிறேன், சரி பரவாயில்ல வைப்போம். இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு. ஏன் உடைக்கிறேன்? ஓ எனக்கே தெரியல நான் ஏன் உடைச்சேன்னு. இப்போ எதுக்கு நான் உடைக்கிறேன்? ஓ இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டலான்னு உடைக்கிறானோ? அப்புறம் ஆமாம் ஓவராக பெருசாகிட்டேன். இதில் ஓட சீர் ஓட சீக்கிரம் போடு. 3 பெட்ரூம் செய்யலாமா இல்லை ஒரு பெட்ரூம் செய்யலாமா யோசிச்சுன்னு இருக்கேன். இந்த சைடு ஒரு பெட்ரூம் செய்வேன், அதோடு முடிச்சிக்கலாமா இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் செய்யலாமா யோசிக்கிறேன். செஸ்ட்லாம் இங்கே தான் வைக்கணும். யாருன்னா தெரிஞ்சுங்களா வச்சுக்கோ, அவங்கள பேன் பண்ணிடுவேன் 2 நாளைக்குள்ளே வராத மாதிரி. இருக்கிறது 3 பேர், அதில் ஒரு ஆள் பேன் பண்ணால் கூட 2 பேர் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தேடி பார்த்து நான் அவங்க மைனிங் தான் போக போகிறோம். டைமண்ட் மைனிங் கேவுக்கு போகலாமா அதான் யோசிக்கிறேன். கேவுக்கு போனால் அவ்வளோ கிடைக்காது. ஸ்டிக் மைனிங் பண்ணாதான் என்னமோ அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நான் ஸ்டிக் மைனிங் பண்ணதான் கிடைக்கும்னு. இந்த நம்ம பெட்ராக் வரைக்கும் விட்டு 2 லைனை விட்டு நம்ம மைனிங் பண்ணோன்னா நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் டைமண்ட்லாம். இதே நம்ம அப்படியே மைன் பண்ணோன்னா கேவில் போய் 1 2 ஆனால் அயன் நிறைய கிடைக்கும்ப்பா, அதை மட்டும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓகே, ஃபுல்லாக போடுவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது நான் பேசி அதுக்குள்ளே தூங்கிட்டாடா. டே என்னடா நீ கொஞ்சம் வேலை இன்னும் ஒருத்தவன் சும்மா என் பெட்டில் வந்து பார்த்துருவோம். பட் எங்கள் அக்கா ஒன்றும் தூங்கலை போலுக்கு. அக்கா சீக்கிரம் தூங்குங்கக்கா சீக்கிரம். அப்புறம் காலைல விடிய சீக்கிரம். ஃபாஸ்ட்டு ஸ்லீப். இன்னும் ஒருத்தவன் இங்கே பாருங்க, ஸ்லீப்புன்னு ஒரு வாட்டி அமுச்சு விட்டா பார்த்தாராடா. ஓகே, ஸ்லீப் பண்ணுங்க சீக்கிரம். நான் மெசேஜ் தட்டலாமா? நம்ம வேணாம், தூங்கிட்டாங்க விடு. என்ன இந்த வில்லேஜ்லேருந்து என்னமோ ஸ்டார்டாக வருது. என்னடா ட்ரேட் பண்ணுறியான்னு எனக்கு வா, ட்ரேட் பண்ணி கொடு எனக்கு கொஞ்சம். பார்த்தீங்களா ஜாம்பி ஏறிடு. ஜாம்பி கட் பண்ணிட்டேன், வீடு கட்டிட்டேன் காய்ஸ். என்ன வரும் கட்டுறதுக்கு ஆச்சுனே என்னென்னா வச்சுக்கோ, உங்களுக்கு வெறுப்பாயிடும். இங்கே இப்போ 3rd பார்ட்டில் தெரியும் நான் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு. நான் அப்புறமா ஆஃப்லைனில் போய் இந்த ஃபுல்லாக இதான் எங்கள் பெட்ரூமு. இது ஒரு ஆள் பெட்ரூமு. அந்த சைடு கட்டலாமா நான் யோசிச்சுன்னுக்கிறேன். ஃபுல்லாக கிளாஸ் போட்டுற போகிறேன். இதான் பெல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என்னடா பில்லு ஒர்க் ஆகுது? பில்லு என்னடா இது? ஓடு உள்ளே ஓடு. பார்த்தீங்களா வில்லேஜஸ் நானாக அடித்து வச்சேன் ஃபஸ்ட்டு போய். தீபக் பாருங்களேன், வில்லேஜ் இந்த இடம் ப்ரீடிங் ஆளாக்கிடுவான். இன்னும் ஆஃப்லைனில் போய் நான் கிளாஸ்லாம் போட்டுறேன். இல்லை நான் ஏன்னா ஃபஸ்ட் யூஸ் எல்லாம் வச்சிடுறேன். ஓகேவா கைஸ்? இந்த வீடியோ முடிவு போடணும்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே தான், எங்கள் 3 பேர் பெட்டும் போட்டேன். சீக்கிரம் வந்து ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆள் தான் ஃபஸ்ட்லேருந்து வரணும் பொசிஷனை கண்டுபிடிச்சி. ஓகே இதான் கைஸ் நம்ம வீடியோ. ஓகே கைஸ், பை டேக் கேர். வீடியோவில் பார்க்கலாம்.